படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் குடுத்துருக்காங்க. ஷூட்டிங்கே 2029ல போறாங்க. இப்போ தனுஷ் மட்டும் தான் நடிக்க போறாருன்னு முதற்கண்டு அறிவிப்பு தான் வந்திருக்கு. நீங்க எப்படி இது ஒரு தமிழ் முருகருக்கு இல்ல இந்து மதத்துக்கு எதிரான படமா இருக்கும் நீங்க வந்து சொல்றீங்க. அத தாண்டி அறிவுமதி ஓட கதை அவரோட நாவல்ல இருந்து எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த நாவல்ல அவரோட பர்சனல் வியூவா அவரோட ஒரு வியூவா அவர் எடுத்திருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா ராமாயணம் எடுத்தாலுமே ராமாயணத்திலுமே நெறைய பேர் அவங்களோட வெர்ஷன்ஸ ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ஒரு தமிழ் முருகன் சொல்லிட்டு அவர் ஒரு வெர்ஷன் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இன்னும் படமே நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்குள்ள ஏன் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு? படம் வரட்டும், அட்லீஸ்ட் ஒரு டீசர் வரட்டும். அப்படி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய முன்மொழி. அது என்ன காரணம்னா, இந்த ஒரு நபர் போதும் சார். அறிவுமதி என்கின்ற நபர் போதும், வெற்றிமாறன் என்கின்ற நபர் போதும். இவர்களுடைய பின்னணி, இவர்கள் இதுக்கு முன்னாடி கடந்து வந்த காலங்கள், இவர்களுடைய கருத்துக்கள், இவர்களுடைய சிந்தனைகள், இவர்களுடைய சித்தாந்தங்கள், இவர்கள் திரைப்படத்திலே என்னவெல்லாம் திணிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இவர்கள் கண்டிப்பாக நல்ல முறையில எடுப்பார்கள் என்று நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன் சார். நீங்க நம்புறீங்க, நான் நம்பல. ஏன்னா வெற்றிமாறன் என் கருத்து நம்ப மாட்டேன் சார். வெற்றிமாறன் நம்ப மாட்டேன் சார். அவார்டு வாங்கியிருக்காரு சார். 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஏன் அவரால எடுக்க முடியாதா? எவ்வளவு திரைப்படத்துல பெரிய டைரக்டர் அவர் இருக்கட்டும், ஆனால் அவருடைய சிந்தனைகள், சித்தாந்தங்கள் இந்த சமூகத்துக்கு சீர்கேடு. வடச்சென்னை படத்துல எடுத்து சார், வடச்சென்னை படத்தின் மூலமா என்ன இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வராரு? சென்னை மக்கள் என்ன சொல்ல வராரு? வடச்சென்னை மூலமா நீங்க ரவுடிசத்துக்குள்ள போனா உங்க வாழ்க்கை மோசமா தான் போகணும் அவர் எடுத்துட்டு வருவாரு. அவர் லாஸ்ட்ல தனுஷ் அவர்கள் ஃப்ரெண்டிட்ட சொல்லும் போது நாங்க தான் இந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம், நீ படிச்சவன், நீ தான் இந்த விஷயத்துக்குள்ள வெளியே எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கரு இருக்கும். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா வடச்சென்னையில ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்ட வார்த்தை, இதை மட்டும் தான் பாக்குறீங்களே தவிர ஒரு படிப்புன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க மறுக்கிறீங்க. மாணவர்கள்ட்ட இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த வடச்சென்னை பார்த்த இளைஞர்கள்ட்ட போய் கல்லூரி மாணவர்கள்ட்ட போய் கேளுங்களேன். அந்த அளவுக்கு தாதா எந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ணணும் சார், அதை தான் சார் அவர் கத்துக் கொடுக்குறாரு. அந்த வார்த்தைகளும் அவர் பேசுற அந்த படத்துல உச்சரிச்ச வார்த்தைகளும் வடசென்னை மக்களை இழிவுபடுத்துறாங்க சார். நான் வடசென்னை மக்கள் சார், நான் மெட்ராஸ், நான் நியூ வாஷ். நீங்களும் இந்த படம் 2018ல ரிலீஸ் ஆனது. 2018 காலகட்டத்துல இந்த மாதிரி இருக்கு சொன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். அவர் எடுத்தது 1980ல. வடசென்னை எப்போ அப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அப்படி இருக்கா? அப்படி கிடையாது. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, வடசென்னை எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக ஸ்தலம் தெரியுமா?